அன்பிற்குரிய ஆசிரியர் தோழமைகளுக்கு வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல்ல 3ஆம் பருவத்தை சேர்ந்த சிவிக்ஸ், அதாவது குடிமையியல் மற்றும் பொருளாதாரம் சம்பந்தமான பாடங்களுக்கான வினா விடைகளை பார்க்க போறோம். ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இந்தியாவில் பெண்கள் கல்வியை செயல்வடிவாக்கிய ஜோதிராய் புலே நினைவு வைக்கப்படுகிறார். அவர் தனது மனைவியுடன் உங்க பேர் கேட்டிருக்காங்க. 1848 சிறுமிகளுக்கான முதல் பள்ளியை தொடங்கினார். இதில் நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும்னா, இந்தியாவில் பெண்கள் கல்வியை செயல்வடிவாக்கிய ஆரம்ப கால அவர்கள் முக்கியமான ஒருத்தர் ஜோதிராவ் பூலே. அவருடைய மனைவியோட பேர் வந்து சாவித்திரிபாய் பூலே. ரைட்டா? இவங்க என்ன பண்றாங்க, 1848 சிறுமிகளுக்கான முதல் பள்ளியை தொடங்குறாங்க. இதுல 3 1 மார்க் இருக்கு, நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது 2வது பாருங்க. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவி வகித்த முதல் பெண் சுஷ்மா சிவராஜ். நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்கள. முதல் பெண் காவல்துறை இயக்குனர் காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா, அவங்கதான். புக்கர் பரிசை வென்ற முதல் இந்திய பெண் அருந்ததி ராய், ஃபேமஸ் ரைட்டர். இவங்களே நமக்கு தெரியும். ஒரு மேட்ச் கொடுத்துருக்கேன். மேட்ச் வந்து டைரக்டா உங்களுக்கு ஆன்சராகவே கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு மேட்சும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பாருங்க. ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்கே இலங்கையை சேர்ந்தவங்க. வேலண்டினா தெரஷ்கோவா சோவியத் ரஷ்யா, முன்னாடி இந்த யுஎஸ்எஸ்ஆர், இப்ப ரஷ்யான்னு சொல்றோம். ஜன்கோ தபே ஜப்பானை சேர்ந்தவங்க. சாட்லேட் கூப்பர் இங்கிலாந்தை சேர்ந்தவங்க. ஓகேவா? திரும்பவும் ஒரு மேட்ச் கொடுத்துருக்கேன். சட்டங்களும் வருடங்களும் கொடுத்துருக்கேன் பாருங்க. நுகர்வோர் பாதுகாப்பு திட்டம் 86 வந்ததுங்க. நிறைய சட்டங்கள் 86 வந்திருக்குதுங்க. சட்டபூர்வமான அளவீட்டு சட்டம், அதாவது ஈக்குவல் மெஷர்மெண்ட், கரெக்டா மெஷர் பண்ணதுக்குரிய ஒரு சட்டம் 2009 இந்திய தர நிர்ணய பணியகம், அது 1986 அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955 கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நல்லா பார்த்துக்கோங்க, ஒவ்வொரு சட்டத்தையும் லைனப்பா எழுதி வச்சுக்கோங்க. இயர்ஸையும் சட்டத்தையும் படிக்க ஈஸியா இருக்கும். அடுத்து பாருங்க. இந்தியாவில் சாலை பாதுகாப்பு வாரம் முதலாக கொண்டாடப்பட்ட வருடம் 1989. திரும்ப ஒரு மேட்ச் கொடுத்துருக்கேன். தகவல் குறியீடுகள், பெட்ரோல் பங்க் குறியீடு, வரி குதிரை கடப்பு, பாதச்சாரிகள், நம்ம வந்து ஜீப்ரா லைன், கிராசிங் லைன் சொல்லுவோம் இல்லையா, அதான். கட்டாய குறியீடுகள், போக்குவரத்து விலக்குகள், எச்சரிக்கை குறியீடுகள், குறுகிய வளைவு குறியீடு, வாகனம் ஓட்டும் உரிமை, ஓட்டுநர் உரிமை. ஓகேவா? ரைட். அடுத்தது ஒரு முக்கியமான கூற்று காரணம் என்பது அது கொடுத்துருக்கேன். கார் பூலிங் என்பது ஒரே தடத்தில் இருந்து பலர் ஒன்று கூடி ஒரே வாகனத்தை பயன்படுத்துவது. சரியானதுதான். காரணம், அது எரிபொருள், நேரம் மற்றும் பணத்தை மிச்சப்படுத்துகிறது. அதாவது ஒரே காரணம் நிறைய பேர் சேர்ந்து போறது, ஒரே இடத்துல இருந்து கிளம்புறாங்கன்னா, அவ்வளவுதான். ஸோ கூற்றும் சரி, காரணமும் சரியானது. வரிகள் என்பவை எப்படி செலுத்தப்படணும்? 4 ஆப்ஷனும் பாத்தீங்கன்னா அதுல முக்கியமா 2 ஆப்ஷன் ஈஸியா இருக்க மாதிரி இருக்கு பாருங்க. விருப்பத்துடன் செலுத்தணுமா, கட்டாயமா செலுத்தணுமானா வரிகளை கட்டாயம் செலுத்த வேண்டும் என்பதுதான் சரியானது. அப்படிதான் இந்திய சட்டம் சொல்லுது. வசூலிக்கப்படும் வரியிலிருந்து குறைந்த அளவிலேயே தொகை செலவழிக்கப்படுவது. நிறைய டாக்ஸ் வசூல் பண்றோம், பட் அதுல அரசாங்கம் கொஞ்சமா பார்த்து செலவு பண்றாங்க அப்படின்னா அது சிக்கன விதி. அடுத்தது வளர்வீத வரிக்கு எதிராக அமைந்துள்ள வரி. வளர்வீத வரிக்கு எதிராக அமைந்துள்ளது தேய்வு வீத வரி. வருமான வரி என்பது, வருமான வரின்றது என்ன வரி? ஒரு நேர்முக வரி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வருமான வரி என்பது ஒரு நேர்முக வரி. சேவை வழங்குவதன் அடிப்படையில் விதிக்கப்படுவது. ரொம்ப ஈஸி, நாமளே சொல்லிடலாம். சேவை வரி வழக்கமாக அரசால் விதிக்கப்படும் வரியையே நாம என்ன சொல்றோம்? வரி விதிப்புன்னு சொல்றோங்க. வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியாக வரி விதிப்பது விகிதாச்சார வரி. ஏழை பணக்காரன் பார்க்காம ஈக்குவலா ஒரே வரியை விதிக்கிறது வந்து அந்த தண்ணி, வாட்டர் பில்லு, கரண்ட் பில்லா வைக்கிறோம் இல்லையா, இதெல்லாம் விகிதாச்சார வரிகள். எந்த வரி என்பது அன்பளிப்பின் மதிப்பை பொறுத்து அன்பளிப்பு பெறுபவர் அரசுக்கு செலுத்துவதாகும். அன்பளிப்பு வரி. அடுத்து பாருங்க.
எந்த வரிச்சுமை வரி செலுத்துவோர் மாற்ற முடியாது? நேர்முக வரியை வந்து வரி செலுத்துவோர் மாற்ற முடியாது. மறைமுக வரி என்பது அதிக நெகிழ்ச்சித்தன்மை கொண்டது. அதிக நெகிழ்ச்சித்தன்மை அப்படின்னா இதை வந்து இந்த அளவை மாத்திக்கலாம்னு சொல்ல வராங்க. நேர்முக வரியை வந்து நம்ம அரசாங்கம் சொல்றதை கட்டி தான் ஆகணும். ஏன்னா இன்கம் டேக்ஸ் வந்து ஒரு நேர்முக வரி. நம்ம எவ்வளவு சொத்து இருக்கோ அதுக்கான வரியை நம்ம கட்டி தான் ஆகணும். குறைக்கவோ கூட்டவும் முடியாது. ஆனா மறைமுக வரி என்பது நெகிழ்ச்சித்தன்மையுடையது சொல்றாங்க. அடுத்து பாருங்க, திரும்பவும் உங்களுக்கு ஒரு மேட்ச் கொடுத்துருக்கேன். வரி விதிப்பு கொள்கையை கொடுத்தவர் ஆடம் ஸ்மித். சொத்து வரி ஒரு நேர்முக வரி. சொத்து வரி, வருமான வரியில நேர்முக வரி. சுங்க வரி மறைமுக வரி. 1/7/2017 சரக்கு மற்றும் சேவை வரி, ஜிஎஸ்டி சொல்றோம் இல்லையா, ஜிஎஸ்டி வந்தது. நேர்முக வரி குறைந்த நெகிழ்ச்சித்தன்மை உடையது. குறைந்த நெகிழ்ச்சித்தன்மை உடையது ஆல்ரெடி நான் சொன்னேன். பின் வருவனவற்றுள் எது மறைமுக வரி அல்ல? மறைமுக வரி இல்லைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து இது என்னது? இது வந்து நேர்முக வரி. சொத்து வரி வந்து நேர்முக வரி. மீதி எதெல்லாம் மறைமுக வரி? அப்ப சேவை வரி மறைமுக வரி, மதிப்பு கூட்டு வரி மறைமுக வரி, சுங்க வரியும் மறைமுக வரி. ஓகேவா? ஓகே, நன்றி நண்பர்களே. இந்த ஒரு 4 பாடத்துல உள்ள முக்கியமான கொஸ்டின்ஸ் இவ்வளவுதாங்க. ரொம்ப ஷார்ட்டா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஆனா எல்லாமே எக்ஸாமுக்காக தேவையானது. நல்லா படிச்சுக்குங்க. வாழ்த்துக்கள். நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.